ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்து தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான். என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளல் மீடியா அதில் வரக்கூடிய நம்ம பாரி அவர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா அவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் தேசியம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக சீமானவர்கள் அண்ட் நாம் தமிழர் அவங்க பண்ணக்கூடிய தமிழ் தேசியம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இவர் பாரி அப்படின்னு சொல்கிறவர் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை நான் சப்போர்ட் பண்ணுறேன், தமிழ் தேசியம்னா என்ன ஏது நிறைய விஷயங்களை இவருமே பேசிக்கிட்டே வராரு. பட் இவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சும் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா உலக அரசியல், அப்புறம் இன்னும் நிறைய இலுமினாட்டியை பற்றி, இன்னும் எல்ஜிபிடிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பற்றி இவர் பேசுவார். அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு முரண்பாடு இருக்குது, பிடிச்சும் இருக்குது. பட் மற்ற விஷயத்தை விட்டுட்டு நாம் தமிழர் விஷயம், தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரும்போது இவருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் நாம் தமிழராக இருக்கட்டும், சீமானவர்களாக இருக்கட்டும், அவர் பண்ணக்கூடிய தமிழ் தேசியத்தை வேணுக்குன்னே வன்மத்தை ஏன் இவ்வளோ கத்துறாருன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. ஸோ அப்படி என்னென்னலாம் அவர் பேசியிருக்காரு, என்னென்னலாம் பேசி நமக்கு வெறுப்பேற்றிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ ஷேர் ஆகும். வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு ஸ்டார்டிங்கில் நாம் தமிழரில் தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு முரண்பாடு வந்துட்டு இவர் வெளியே வந்துட்டதாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கும்போது இந்த அளவுக்கு நாம் தமிழரை வெறுத்திருப்பாரான்னு தெரியாது. எப்போ அவர் அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்தாரோ அப்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் மேலே அதாவது ஒரு பக்கம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் காட்டிக்கிட்டே இருப்பார். எப்படின்னா இப்போ நாம் அவர் எந்த விதத்துலையும் எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அடிக்கணுமோ போட்டு அடின்னு அடிப்போம். அதாவது புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி வரும்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வேலையை பல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழ் தேசியம் அப்படின்னா இவர் மட்டும்தான் அதுக்கு காப்பிரைட் வாங்கி வச்சுருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதாவது சீமான் பேசுகிறது தமிழ் தேசியமே கிடையாது, அவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, அது மிகப்பெரிய தப்பு, தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்துக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார் மனுஷன். ஆனால் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நான் தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் தமிழ் தேசிய சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா தமிழ் தேசியத்தில் ஒரு கட்சியாக உருவெடுத்து அரசியலில் போய் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போதைக்கு நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்ல போனோம்னா நம்மளுடைய மைண்டுக்கு உடனே நமக்கு மைண்டில் வர்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஸோ அந்த லெவலுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சி இப்போ அரசியல்லையும் போய் நல்ல ஒரு 8.8% வரைக்கும் கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க. இப்போ தேர்தலை சந்திக்கும் போது தானும் தமிழ் தேசியத்தை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது ஆக்சுவலாக இவர் சப்போர்ட் பண்ண வேண்டியது யார் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டார், நாம் தமிழருக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டார். ஆனால் நாம் தமிழரில் ஏதாவது ஒரு சின்னூண்டு ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை மட்டுமே கங்கணம் வச்சு அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் இவர். தமிழ் தேசியம் தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, அப்போ நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. இவர் உட்காந்துக்குவார் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு 2 பேர் என்னென்ன பேசணுமோ பேசுகிறது. குறிப்பாக சீமானண்ணனை ரொம்ப என்ன சொல்லுது அதாவது அவருக்கு நம்ம அவர் பாரி அவர்களோட வீடியோ கண்டினியூவாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா வீடியோ நான் பார்ப்பேன். டெய்லி அவர் ஏதாவது வீடியோ போட்டார்னா அது பார்க்குறது என்னோட வழக்கமாகவே போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவருடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது இப்போ ஒரு புதுசாக ஒரு பணம் வரப்போதில் நம்ம சீமானன்னு அதில் நடிச்சிருக்காரு. LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு பணம் வரப்போகுது. நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. இந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே நடிச்சிருக்கிறதுல என்னென்ன பேச முடியுமோ பேசி வச்சுருக்காருங்க. நான் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எதுக்கு அதாவது தேர்தல் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த டைம் பீரியடில் எதுக்கு அவர் போய் நடித்து இந்த படம் அதாவது 10ஆம் தேதி வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவரோட அந்த படத்துக்காக இவர் பேசியிருக்காரு. ட்ரெய்லர் மட்டும் தான் இப்போ விட்டுருக்காங்க, படம் இன்னும் பார்க்கல மனுஷன். ஆனால் ட்ரெய்லரில் வச்சு படத்தில் இப்படி தான் காட்டியிருப்பாங்க, படத்தில் இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இவரே ஒரு யூகத்தில் அதாவது சீமானை காமெடியாக கட்டியிருப்பார். தம்ப்நெயிலே அப்படி தான் போட்டிருக்காங்க, சீமானை வச்சு நகைச்சுவையாக அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தம்ப்நெயில் போட்டு மேபி அது எடிட்டிங்கில் நான் உங்களுக்கு அது என்னன்றதை காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சீமானோட நடவடிக்கைகள்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க.
சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி எவனும் யோசிச்சிருக்க மாட்டான். என்னையா மானங்கெட்ட மைண்டுன்ற மாதிரி ஒன்றா சொல்கிறேனே. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சீமான் வந்து பிரதீப் ரங்கநாதன் படத்தில் நடிச்சிருக்காரு. பிரதீப் அந்த படத்தை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார், விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன் யாரோட புருஷன்? நயன்தாரோட புருஷன். நயன்தாரோட ஃப்ரெண்டு யார்? உதயநிதி ஸ்டாலின். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு பேர் என்ன? ரெட் ஜியண்ட் அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க, இவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எதுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு அதுதான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன அப்படின்னா, சரி நானுமே ஒரு கேள்வி கேட்குறேனே, இது நம்ம பாரி அவர்களுக்கு சப்போஸ் பார்த்தாருன்னா அதுக்கு பதில் கொடுக்கட்டும். என்னன்னா, நீங்கள் கூட தான் ஒரு எலுமினாட்டி அப்படி நான் சொல்லலாம்ல. ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இவர் யூடியூப் மூலமாக தான் இப்போ மோஸ்ட்லி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. யூடியூப்பில் வீடியோ போட்டு அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வைங்க. யூடியூப் யாரோடது? அமெரிக்காக்காரனோடது. அமெரிக்காவை மோஸ்ட்லி ஆள்றது யாருன்னு இவரே தான் சொல்லியிருக்காரு, இலுமினாட்டி தான் ஆண்டுக்கிட்டு இருக்காயின்னு. அப்போ இலுமினாட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய யூடியூப்பில் இவர் சம்பாதிச்சார்ல, அப்போ இவர் ஒரு இலுமினாட்டி தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏங்க இவர் தான் அந்த வீடியோவில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறை முழுக்க பார்த்திங்க அப்படின்னா மோனோபொலி ஆயிடுச்சு. யார்கிட்டனா ரெட் ஜெயண்ட், அதாவது திமுக அவங்க கிட்ட தான் இருக்குது. மோனோபொலின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எதுக்காக சீமான் இந்த படத்தில் போய் நடித்தார்னு கேட்டால், அவர் எந்த படத்தில் யாரோட ப்ரொடக்ஷனில் நடிச்சிருந்தாலும் அது எடுக்க போகிறா, அது யார் பார்த்தீங்கன்னா மோனோபொலியாக இருக்க ரெட் ஜெயண்ட் தானே எடுக்க போகிறான். அது யார் படமாக இருந்தால் என்னன்ற மாதிரி தான் இவரே சொல்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் படம் எடுத்தாலும் அவன் தான் வாங்க போகிறான், அவன் தான் ரைட்ஸ் வாங்க போகிறேன்னா அப்போ அவர் நடிக்கக்கூடிய எல்லா படத்துலையும் அதுதானே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோடுது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி படத்தில் நடிக்காமல் வேறு யாரோட படத்தில் நடித்தாலும் இது என்னையா கேள்வி, என்னெல்லாம் கிணத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா எந்த இடத்த எங்கேருந்து எங்கே ஜோடிக்கிறாருன்னு. அதாவது விக்னேஷ் சிவன் வந்து இந்த படத்தை எடுத்தானா, நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவனோட பொண்டாட்டியா, இவரோட ஃப்ரெண்டு உதயநிதி ஸ்டாலினா, அப்போ பார்த்துக்கங்க. எப்படி இவர் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, திமுகவுக்கு நாம் தமிழர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, திமுகவோட என்ன வேலையோ அதெல்லாம் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குன மேனிக்கே தான் இருக்கார். குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னாருங்க, என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம நாம் தமிழர் அண்ணன் வந்து சீமான் வந்து யார் ஸ்டாலின், மு க ஸ்டாலினை வந்து போய் பார்த்துருப்பாரு. யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டில் யாரோ ஒன்று இறந்துட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறது, சாவுக்கு விசாரிக்கிற ஒரு விதமாக போய் விசாரித்தார். சரியா, இது விசாரிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நாம் தமிழர் வந்து விஜயை போட்டு அடிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னு. ஏன் அதுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே அடிக்கவே இல்லையா, எதுவுமே பேசவே இல்லையான்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இது அதான் சொல்லல, இவர் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற மாதிரியும் நாம் தமிழர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பக்கம் காட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் பின்னாடி வந்து நல்ல ஊமக்கொத்தா ஏதாவது குத்தணுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். குறிப்பாக பாரி பண்ணுறது இந்த விஷயம் இப்படி ஒன்று ஆகிப்போச்சா. ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா இதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும்னு நினச்சேன். அது இன்றைக்கி தான் டைமு, இன்றைக்கி பேசணுன்ட்டு தான் வந்துட்டேன். என்னென்னா எல்ஜிபிடிக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவார். ஸோ நானும் அதே தான், எனக்கு அந்த இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது இவருமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் இதுக்கு வந்து எதிராக ஏதாவது ஒரு வீடியோ போட்டாருன்னா இவர் வீடியோக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அந்த இதில் இப்போ நாம் தமிழரில் வந்து ஒரு திருநங்கை அவங்களுக்கு வந்து ஒரு வேட்பாளராக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி ஒருத்தவங்க வேட்பாளராக இருக்காங்களே, அவங்க ஏதோ ஒரு என்னமோ ஒரு விஷயம் சேரிட்டியாக ஏதோ நடத்திக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதுக்கு பணம் கொடுத்து இல்லை எல்ஜிபிடிக்குள்ளே சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். நான் என்ன கேட்குறேன், அவங்க எதில் சேர்ந்துருந்தா என்ன, இந்த மாதிரி இவங்க எதுக்கு எல்ஜிபிடிக்குள்ள சப்போர்ட்? ஏங்க அவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு சேரிட்டியில் உதவி பண்ணக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் இவங்க ஒரு உறுப்பினராக இருக்காங்க. இப்போது அப்போ அவங்க எதுக்கு இதுக்குள்ளே சேர்ந்துருக்காங்க? அதெல்லாம் நாம் சீமானுக்கு வந்து தெரியாமையாக இருக்க போது, அது தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காரு. இவர் என்ன எல்ஜிபிடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரா? என்னையா பேச்சு, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு நாங்களாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டோம், அது வந்து இயற்கைக்கு வந்து முரணான விஷயம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனால் இவருக்கு வந்து கேட்குற மாதிரியா? இவர் நம்ம அதாவது திருநங்கைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது முக்கியமான காரணம் அவருடைய திறமை,
அவங்களோட ஒரு நல்ல ஒரு குணத்துக்காகத்தான், அவங்க ஒரு திருநங்கைனாலும் அவங்களோட நல்ல குணத்துக்காக மட்டும்தான் அந்த ஒரு விஷயம். இப்போ இது இவங்க பண்ணாங்க, இது இப்படி பண்ணிட்டாங்க, சீமான் எதுக்கு கேட்கல, சீமான் எவ்வளோ தாங்க அந்த மனுஷன் பார்ப்பாரு? நான் கேட்குறேன், எவ்வளோ தான் பார்ப்பாரு? இது இப்படி பண்ணிட்டாங்க, அது ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதுதான் எனக்கு இது. இந்த எல்ஜிபிடிக்குல ப்ரைடு மந்த்துன்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. அந்த ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரோடில் அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நாம் தமிழரில் யாரோ ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டாங்களாம். எப்படி ஃபேஸ்புக்கில் போட்டாங்களாம். அதுக்கு நான் சீமான் அண்ணன் வந்து கேட்கணுன்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏங்க நீங்கள் வேணால் ஃபேஸ்புக்கில் நல்லா எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். அவர் மனுஷன் எவ்வளோ போராட்டம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்துக்கு இறங்கி போராடி எல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தவர் ஒரு போஸ்ட்டை போட்டதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா? சப்போஸ் அவர் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அவர் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் கேட்கல? ஏன் இவர் சப்போர்ட் பண்ணுறாரா? ஏங்க அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் தான் ஏற்கனவே பண்ணலைன்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் முரணானதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் அவர் வம்பு கிழுத்து இப்போ என்ன தெரியுமா இதில் இதாகுது? இவர் பாரி வந்து தமிழ் தேசியத்தை சப்போர்ட் பண்ணுறேன், நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கு சொல்லி வைப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முழுக்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறது. கேட்டால் நான் திமுக தானே திட்டுறேன். ஐயா, இப்போ வரைக்கும் அவர் வாயில் என்ன தெரியுமா வந்துக்கிட்டு இருக்கு? இந்த தேர்தல் திமுக தான் ஜெயிக்க போகுது, வேறு யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது. இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, நாம் தமிழர் நல்லா ஒரு விஷயம் இதுக்கு வரணும் அப்படின்னா யார் கூடயாவது கூட்டணிக்கு போங்க. ஏங்க உங்கள் கூட்டணியில் கொல்லி வைக்க என்னையா பேசுகிற? அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் கட்சியில் இருக்கும்போதுலேருந்தே சொல்லிக்கிட்டு வராரு, நான் யார்கிட்டையும் கூட்டு கிடையாது, எண்ணத்துலேயும் இதுவும் கிடையாது, திராவிட கட்சியும் தேசிய கட்சி யார் கூடயும் கூட்டணி கிடையாது, தனிச்சு தான் நின்று நான் இது பண்ணுவேன்னு இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பயணிக்கும் போது மட்டும் அது நல்லா இனிச்சிச்சு, இவர் வெளியே வந்துட்டாராம். இப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா கூட்டணி வைக்கணுமா? அப்படி கூட்டணி வச்சா எத்தனை பேர் அவரை நம்பி, சீமான் அவர்களை நம்பி நாங்கள் இந்த இதுக்கு தமிழ் தேசியத்துக்குள்ளேயும் நாம் தமிழருடையும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இது வந்து கூட்டணி வையே, கூட்டு வையே, சோறு வையே, இது வையன்னு என்ன கேனத்தனமான பேச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இவர் தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது நீ மட்டும் இப்போ இவர் சொல்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது அரசியல் லாபத்துக்காக நீ பேசுகிறன்றது இதுலேருந்தே தெரியுதா? இப்போ நாங்கள் அரசியல் லாபமாக இருந்தால் அண்ணன் எப்போவோ கூட்டணி வச்சு எவ்வளவோ எம்எல்ஏ வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அது வேணாம், நமக்கு அது தேவையில்லை, நாம் பியூராக போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காரு. அது இந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு திமுகவுக்கும் என்டிகேக்கும் தொடர்புன்னு சொல்லி அது இருக்காது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, நடக்க போகிறதும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இவர் சொல்லி இப்போ சப்போஸ் நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இந்த பாரி அவரை வந்து சப்போர்ட் பண்ணி அவருடைய வீடியோஸை பார்க்குறது, இது பண்ணுறது, இப்படி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தவர் அவர் இந்த இவருடைய வீடியோவை காணொலியை கண்டினியூவாக பார்த்து ஒரு வேளை அப்படி இருக்குமோன்னு நினைக்கிற அளவுக்கு பேசி வச்சிருவார் இந்த மனுஷன். ஏன்னா இப்போ எனக்கு மைண்டுக்குள்ளே வர்றது என்ன, எனக்கு அந்த ஒரு கோபம் தான், அந்த ஒரு என்ன சொல்கிறது, இவர் மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது. எதுக்கு இந்த மனுஷன் தமிழ் தேசிய சப்போர்ட் பண்ணிட்டு நாம் தமிழர் எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஆதங்கம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவருடைய நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேங்க. நிறைய வீடியோவில் தமிழில் என்ன போட்டிருப்பாருன்னா, நாம் தமிழரை பற்றியோ இல்லை சீமானை பற்றியோ புகழ்கிற மாதிரி ஒரு தமிழில் வந்திருக்கும். நம்ம சரி ஓகே செம்ம இன்றைக்கி நல்லா பேசியிருக்கார் போல இருக்குது அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தோம்னா என்ன தெரியுமா பண்ணி வச்சுருப்பாப்புல, 40 நிமிஷம் வீடியோவில் 2 நிமிஷம் ஏதோ புகழ்கிற மாதிரி இப்படி கொஞ்சம் லைட்டாக, அதுக்கப்புறம் தானே உள்ளே வந்து நல்லா பார்ப்பான்ற மாதிரி இது 2 நிமிஷம் பேசி வச்சுட்டு மிச்சம் 38 நிமிஷம் சீமான் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு, சீமான் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கார், அதெல்லாம் தப்பு, இவர் இப்படி பேசிட்டு இப்படி பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, களத்துக்கு வந்து இது பண்ணுங்கள், வேலை பாருங்கள். முதல்ல உட்காந்து பேசினா எவ்வளோ வேணால் பேசலாம், எதை வேணால் குறை கண்டுபிடிக்கலாம். வந்து களத்துக்கு வாங்க. இவர் தான் சொல்கிறாரு, நான் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கட்சியாக மாற்ற போகிறேன்னு. வாங்க, களத்தில் வாங்க, வந்து பண்ணுங்க, அப்போ நான் பார்க்குறேன், அப்போ நான் பேசுகிறேன்.
ஏன்னா ஈஸியாக பேசிடலாங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் களத்துலையோ இல்லை ஏதோ ஒன்று விஷயத்தில் வரும்போது ஏதோ ஒன்று 2 தப்புக்கள் நம்ம வந்து நம்மளே அறியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணிடுவோம். ஆனால் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ பேசுகிற பற்றியா, அதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றத பேசுகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இது வந்து அவர் பண்ணுற மாதிரியே பண்ணுற விஷயம் கிடையாது. அவருக்கு ஒரு உறுத்தணும், இப்படி நாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவருக்கும் தோணணும். உட்காந்து பேசுகிறதுனால ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. அதில் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இவரை வச்சு ஃபன்னாக பண்ணியிருக்காங்க, ஃபன்னாக காட்டியிருக்காங்கன்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திரைப்படம் சினிமா அப்படின்றது வந்து இப்போ எவ்வளோ இடத்துல வந்து நம்ம அண்ணன் சீமான் வந்து எவ்வளோ மேடை போட்டு என்னென்னமோ பேசி இயற்கை, மலை, மரம், கடல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சான்னு கேட்டால் நிறைய இடத்துல வந்து இன்னும் அந்த அளவுக்கு போகலை. நான் சொல்ல போனோம்னா இப்போ அந்த அளவுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணாத மக்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு போயிருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் ஒரு டூல், இந்த அளவுக்கு ஒரு டூல் பார்த்திங்க அப்படின்னா சினிமா அப்படின்றது ஒரு டூலை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவோ பண்ணலாம். ஸோ இவர் பேசக்கூடிய கருத்துக்கள், அந்த இயற்கை சார்ந்தது, இது எல்லாத்தையுமே சினிமா மூலமாக நம்ம கொண்டு போனோம்னா நிறைய மக்களுக்கு வேம போய் சேருன்றதுக்காக கூட நம்ம அண்ணன் சீமான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில் எடுத்துருக்கலாம். இவர் எப்படி தெரியுமா, ஒரு ட்ரெய்லரை பார்த்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷன். அது எப்படியா ட்ரெய்லரை பார்த்து நீ வந்து கதை சொல்லுவேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ட்ரெய்லர் பார்த்து இவர் வந்து ஒரு கோமாளி மாதிரி காட்டியிருப்பாங்க, ஒரு ஃபன்னான ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா சீமான் பேசுகிறது தான் சரின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு யாரும் மைண்டிலையும் ஏற போகிறது கிடையாது அப்படின்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. முதல்ல படம் வரட்டும்யா, ஏன் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இதே மாதிரி தாங்க மாநாடை பற்றி ஏதோ பேசுகிறேன்னு சொல்லி 40 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வந்து ஏதோ நல்லதாக பேசிட்டு 38 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா குறை மட்டுமே சொல்லி வச்சுருக்காப்புல இந்த மனுஷன். இதுதாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆள் பண்ணியிருக்காப்புல. இவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு போர்ஷனை மட்டும் எனக்கு வந்து இவர்கிட்ட பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாரியை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நாம் தமிழரை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டு தான் இருந்திருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் நான் பேசுனதில் தப்பு எப்படி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன், தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.